மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ மதிப்பீட்டு முகாம் ஜனவரி 25 முதல் துவக்கம். திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் தேதி இடம் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு உள்ளடங்கிய கல்வி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வசதி வாயிலாக செயல்படுத்தப்பட்டு வழங்கப்படும் அனைத்து பயன்களையும் அவர்கள் பெற்றிட வழிவகை செய்திடும் வகையில் மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடத்திட திட்டமிடப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெறப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து ப்ரீ-கேஜி முதல் மேல்நிலை வரை பள்ளிகளில் படிக்கும் மாற்றுத்திறனாளியுடைய மாணவ மாணவிகள் பிறப்பு முதல் 18 வயது வரை மற்றும் தற்போது பல அளவில் புதிதாக கண்டறியப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய மாணவ மாணவியர்களுக்கு தேவையை கண்டறிவதற்கான பள்ளி கல்வித்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் வருவாய்த்துறை மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இணைந்து முதல் முறையாக ஒருங்கிணைந்த மருத்துவ மதிப்பீடு முகாம் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. முகாமில் கலந்து கொள்ளும் அனைத்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் குடிநீர், உணவு, தேநீர், சிற்றுண்டி அவர்களுக்கான பயணப்படி ஏற்பாடும், முகாமிற்கு எளிதில் வந்து செல்லும் நாற்காலிகள், மருத்துவர்களுக்கான அறை, ஒதுக்கீடு மேசை, நாற்காலிகள் மற்றும் இட ஒழுங்குகள் குறித்த பாதைகள் வளாகத்தில் ஒட்டப்பட வேண்டும் மற்றும் ஒவ்வொரு முகாமில் கலந்து கொள்ளும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் புள்ளி விவரங்களை அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி மாவட்டத்தில் 16 ஒன்றியங்களில் முகாம்கள் நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. அதன் விவரம் வருமாறு: அந்தநல்லூர் ஒன்றியத்தில் முத்தரசநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஜனவரி 25 லால்குடி ஒன்றியத்தில் லால்குடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஜனவரி 27 மணப்பாறை ஒன்றியத்தில் மணப்பாறை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஜனவரி 30 மணிகண்டம் ஒன்றியத்தில் சோமரசம்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் ஜனவரி 31 மணச்சநல்லூரில் ஒன்றியத்தில் மணச்சநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 1 மருங்காபுரி ஒன்றியத்தில் கோவில்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 3 முசிறி ஒன்றியத்தில் முசிறி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 6 புள்ளம்பாடி ஒன்றியத்தில் புள்ளம்பாடி அரசு மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 8 தாப்பேட்டை ஒன்றியத்தில் தாப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 10 திருவரம்பூர் ஒன்றியத்தில் காட்டூர் ஆதிதிராவிடர் நல அரசு மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 13 தொட்டியம் ஒன்றியத்தில் பாலசமுத்திரம் அரசு மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 15 துறையூர் ஒன்றியத்தில் துறையூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 17 திருச்சி நகரத்தில் புத்தூர் ஆயில் செயின்ஸ் மானிய தொடக்க பள்ளியில் பிப்ரவரி 20 திருச்சி மேற்கு நகரத்தில் டிவிஎஸ் டோல்கேட் புனித ஜான் பிரிட்டோ நடுநிலை பள்ளியில் பிப்ரவரி 21 உப்பிலியபுரம் ஒன்றியத்தில் உப்பிலியபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 24 வையம்பட்டி ஒன்றியத்தில் வையம்பட்டி அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலை பள்ளியில் பிப்ரவரி 23 ஆகிய நாட்களில் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடக்கிறது என திருச்சி கலெக்டர் தெரிவித்துள்ளார்.